ஸோ இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 ரூபா சம்திங், 49, 35 ரூபா, 29 ரூபா இந்த மாதிரி 3 ப்ரைஸில் வந்துச்சு. இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஒரு பேஸ் பண்ண கம்பெனி, கோயம்புத்தூரில் இருக்குது இந்த கம்பெனி. அதாவது அவங்க சொல்லியிருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது. 29 ரூபா சம்திங் நம்ம வந்து 35 ரூபா 40 ரூபாய்க்கு நம்ம ஒரு டொமைன் .in டொமைன் ஒன்று வாங்கியிருந்தோம். பட் அது வாங்கினது தான் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை. இப்போ ரினுவல் டேட் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 ரூபா பக்கத்தில், 899 ரூபா பக்கத்தில் பில்லு ரினுவல் வருது. ஆனால் நம்ம 35 ரூபாய்க்கே வாங்கி நம்ம ஒர்க் பண்ணலை. இப்போ அந்த டொமைனை ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் அது. சரி, இந்த டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு இந்த வீடியோவில் இந்த சைட்லேருந்து கோடைடிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எது நமக்கு சீப்பஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டேன். கோடைடியில் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் சொல்லிட்டுறாங்க. சின்ன கோடைடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530 ரூபா ப்ரைஸில் வருது. மற்ற எதுலையுமே நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா காசு கொஞ்சம் கூட வருது. இப்போ நம்ம கோடைடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவங்களே பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கீ எடுக்கணும். இப்போ நம்ம அந்த டொமைனுக்கு போயிடுவோம். முதல்ல இந்த சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூரோட பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. சீப்பஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க உள்ள ஒரு பாப்புலர், இந்த விலை கம்மியில் கொடுக்குறதால டொமைனில் வந்து இவங்க பாப்புலரு. நானுமே அப்படி தான் வாங்கியிருந்தேன் 1 இயருக்கு முன்னாடி தான். 1 இயருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் எந்த ஒரு ஆஃபருமே கொடுக்கல. நம்ம கொடுத்துருந்தா நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. தமிழ் மட்டும் இல்லைங்க, ஹிந்தி, இங்கிலீஷு நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க இந்த சைட். இது வந்து நம்ம தமிழ்நாடை பேஸ் பண்ண கம்பெனி, கோயம்புத்தூரோட பேஸ் பண்ண கம்பெனி. பாருங்கள், சிங்காநல்லூரில் இருக்குது. இது உங்களோட ஆஃபீஸ் கம்பெனி இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளும் வாங்கியிருந்து அது 1 இயர் ஒர்க் பண்ணாமல் போய் இப்போ ரினுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு நிறையா சொல்கிறாங்க. அதனால் நம்ம மூவ் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர். சரி வாங்க ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலான்னு. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் டொமைன் வாங்கினீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து கீ தர மாட்டேங்கிறாங்க. டிஃபால்ட்டாக கீ இல்லை. மூவ் பண்ணோம்னா அப்படின்னா கீ இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை சேர்த்து பார்ப்போம். சரி, என்னோடய அக்கௌண்ட்டை முதல்ல லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லாகின் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா உங்களுக்கு யூஎஸ்டி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டொமைன் இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. பட் உங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நம்ம நேம் சிப்பு, கோடைடியில் மாதிரிலாம் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு நேமை கொடுத்துலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஆதார் கார்டு இவங்க கேட்குறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஆதார் கார்டெலாம் கொடுத்தா தான் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படின்னா டிஜிட்டல் ஆதார் மூலிமா. அப்படி தான் நானுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் யூஸ்வலி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு உள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் யூஸ்வலி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கூட்டலில் இப்போ போடணும். சம் டயத்தில் கழித்தல் கூட இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்துங்க. இவங்க வந்து ஒரு யூனிக்காக வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சில இடத்துல நாட் ரோபோட்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8, 18 கூட்டி இந்த இடத்துல போடுங்கன்னு இருக்காங்க. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணிடுவோம். இப்போ யூஎஸ்டி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த டொமைன் தான் நம்ம 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். நம்ம 1 இயருக்கு முன்னாடி வாங்கின எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ மோரை கிளிக் பண்ணிடலாம். முன்னாடி இங்கே இருக்க பாருங்க, வெறும் 34 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ ரினுவல் பாருங்கள், இப்போ டேட் வந்து நமக்கு முடிய போகுது. அவர் அந்த மாதம் 25ஆம் தேதி இருக்குது. ரினுவல் டேட்டை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த டொமைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமைனை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இவங்க ஓப்பன் ஆகட்டும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 235 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தான் ஆட் பண்ணாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் போகவே வந்து பார்த்திங்கன்னா 588 ரூபா 82 காசு. இப்போ இந்த 236 ரூபாய் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் வந்து டொமைனை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமைனில் போய் கிளிக் பண்ணிட்டு அது ஒரு கீ கொடுப்பாங்க. டொமைனை மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு கீ கொடுப்பாங்க. அந்த கீயை வந்து நம்ம அதர் சைட்டில் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு டொமைன் மூவ் பண்ண முடியும். ஆனால் இவங்கள்ட்ட அந்த கீயை கொடுக்கல. இவங்க அப்படின்னு சப்மிட் பண்ணி ஓடிபியில் அந்த கீ வேணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஓடிபி, அதான் நம்ம எந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் இவங்க கஸ்டமர் கேர்லேருந்து நம்ம முதல்ல கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஏன் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கோடு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரினுவல் ப்ரைஸ் வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டொமைனை ரினுவல் பண்ணுறதுக்கு நம்ம 830 ரூபா சம்திங் வந்துச்சு. கூட தான் வந்துச்சு, 830 ரூபா என்னமோ வந்துச்சு.
நான் இப்போதைக்கு ஏன்னா அந்த கோடு எனக்கு வேணும். ஏன்னா அந்த கோடை எடுத்துகிட்டு தான் நம்ம கோடை ஏதாவது ஒன்று நம்ம ரினியூவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதாவது அவங்கள்ட்ட ஓடிபி கொடுத்து நான் இது பண்ணேன். அதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைட்டில் நீங்கள் டொமைன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் மேனேஜிங் டொமைன் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடரை கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் இதை கான்டாக்ட் பண்ணி கோடு எடுத்துட்டேன், கோடு வாங்கிட்டேன். அதை எப்படின்னா அவங்க கால் பண்ணி பேசுனாங்க. இது மாதிரி அவங்க தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரினியூவல் ப்ரைஸ் வந்து கோட் ஐடியோட நீங்கள் கூட சொல்கிறீங்க. எனக்கு வந்து 449 ரூபா தான் கோட் ஐடியில் காமிச்சாங்க. ப்ளஸ் டேக்ஸியோட பார்த்தீங்க அப்படின்னா 499 ரூபாக்குள்ள தான் வருது. ஸ்டார்டிங்லேயே எனக்கு கோட் ஐடியில் மூவ் பண்ணோம்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 399 ரூபா தான் காட்டினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே 449 ரூபா மாற்றிக்கிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 200 ரூபா வந்து கோடு கொடுக்குறேன்னாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 200 ரூபா அவங்க அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்க அக்கௌண்ட்லேயே க்ளைம் பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணுறதுனா பண்ணிக்கலான்னாங்க. எனக்கு அந்த கோடு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோடையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு மெயிலில் கொடுத்துருந்தாங்க. இந்த கோடு தான் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிச்சிருந்தேன் அந்த கோடு. ஏன்னா இந்த ப்ரைவேசி அந்த கோடு வந்து ப்ரைவேசியாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம டொமைன் ரினியூவல் பண்ண வேலை. இப்போ வந்து நம்ம மூவ் தான் பண்ண போகிறோம். மூவ் பண்ணுறதுக்கு அந்த கோடு கண்டிப்பாக தேவை. ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேனே. இப்போ இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வேறு இடத்துல வந்து மூவ் பண்ண முடியும். அதாவது டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் கோடு இதுதான். இந்த கோடை வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த கோடை எடுத்து நம்ம போய்ட்டு வேறு கோடை இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சீப்பஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. நானுமே 2-3 அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கோடை ஐடியா தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. பட் நான் அந்த கோடு கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுமே 399 ரூபாக்குள்ள எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுது 1 இயருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றிக்கிட்டாங்க. அவங்களுமே இப்போ 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்கள்ட்ட நம்ம ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரினியூவலுக்கு நம்ம கொடுத்துடலாம். டொமைனு ரினியூவலுக்கு கொடுத்துடலாம். ரினியூவலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே 588 ரூபா சொல்கிறாங்க. பாருங்கள், 588 ரூபா கிளைம் பண்ணால் அந்த அவங்கள்ட்ட 1 இயர் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதுவுமே கூட தானே இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் போக அந்த 236 ரூபா டிஸ்கவுண்ட் போகவுமே அவங்க 588 ரூபா கேட்குறாங்க. நம்ம கோட் ஐடி கொண்டு போயிடுவோம். பிக்ராக்கு நேம் சிப்பு இது எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் கோட் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோட் ஐடியில் உங்களுக்கு டேஷ்போர்டு வேறு மாதிரி கூட ஷோ ஆகலாம். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணி இல்லாட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் இருக்கும். டொமைனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோன்னு ட்ரான்ஸ்ஃபர் டொமைன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அவங்க முன்னாடி ப்ரைஸை போட்டாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி 399 ரூபாய்க்கு இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ 449 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே செக் பண்ணிடலாம். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கூட அவைலபிளாக இருக்கும். இப்போ அந்த டொமைனை இங்கே அப்படியே சர்ச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டொமைன் வந்து அன்லாக்கில் இருக்கணும். அன்லாக்கில் இருந்தால் மட்டும் தான் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்லாக் இருக்கணும். அன்லாக் இருந்தால் மட்டும் தான் இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே டொமைன் எடுக்கும். அப்புறம் நம்ம அந்த கோடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த டொமைன் கோடு இருந்தால் தான் நமக்கு இங்கே இந்த ஆத்தரைஸ் கோடு வந்து இந்த இடத்துல கொடுத்தா தான் மட்டும்தான் நம்ம டொமைன் இங்கே கிளைம் பண்ண முடியும். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த டொமைன் கோடும் அன்லாக் பண்ணணும். இதை நம்ம முன்னாடியே அதுக்குள்ளே பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், அதே சைட்டில் போயிட்டு மேனேஜிங் டொமைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல இந்த டிசேபிள் பண்ணி விட்டுறோன்னா எனபிளில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அந்த டிசேபிள் பண்ணி விட்டிங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்போ தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இல்லாட்டி மூவ் பண்ண முடியாது. ரெண்டாமே இந்த ஆத்தர்ஸை கோடு வாங்கணும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமைன் 1 இயர் கொடுத்துருக்கோம். இப்போ நோ டேக்கிங் கொடுத்துருங்க. இதெல்லாம் தேவையில்லாத இங்கே வாங்கிட்டு நம்ம காசை செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சர்வீஸுமே வந்து தனித்தனி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. எல்லா சைட்லேயுமே காமனாக எல்லாருமே ஒரே மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 1 இயர் எடுத்திருக்கான். இப்போ இதை வந்து 2 இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் பாருங்கள் 1198 ரூபா வருது. ஆனால் 1 இயருக்கு மட்டும் எடுத்துங்க. 2 இயர்ஸ் 2-3 வருஷத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ்க்கு சீப்பஸ்ட்டாக வரும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 699 ரூபாம்பாங்க. ஆனால் 699 ரூபா வந்து டேக்ஸிலாம் வராது. டேக்ஸி இல்லாமல் தான் போடுவாங்க. அதே போல் ஒரு 5 வருஷம் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் டொமைன் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி எடுத்துங்க. ஏன்னா இப்போ அந்த டயத்தில் எடுத்தீங்க ஒரு 7 வருஷம் எடுத்துகிட்டுனா வெறும் 4699 ரூபா தான். உங்களுக்கு ஈவென்ட் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். விலை கம்மியாக தான் கிடைக்குமா, வந்து கூட வராது. இப்போ நான் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பேன் கொடுத்துடலாம்.
இப்போ என்னோடய யூபிஐ அட்ரஸ் காமிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே பாருங்கள் ரூ. 80 டேக்ஸி போட்டுருக்காங்க. ரூ. 82 பைசா டேக்ஸி போட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மி, இது ரூ. 588. இவங்க ரூ. 588. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 530. இப்போ நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி யூபிஐ ஐடியை மாற்றிடலாம். இந்த யூபிஐ ஐடி இப்போ வந்து நம்ம கையில் இல்லை. இதில் வந்து நிறையா உங்களுக்கு பேமெண்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி என்னை பொறுத்தளவு யூபிஐ ஐடி வச்சு பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய யூபிஐ ஐடி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். கண்டினியூ பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரூ. 529.82 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. நம்ம மெசேஜ் வழியாக வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துருச்சு. ஸோ எனக்கு அப்ளிகேஷனில் காட்டுது. நான் வந்து பே பண்ணிடுறேன். கோட் ஐடி இந்தியா டொமைன் அண்டு ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு இருக்குது. இப்போ நம்ம பே பண்ணிட்டோம். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரீடைரக்ட் ஆகுது. இங்கே இது மாதிரி கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் டிக்கெட் நம்பர்லாம் இருக்கும். அதில் வியூ ரிசிப்ட்டு, இது வந்து ரிசிப்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிசிப்ட்லாம் எடுத்துங்க. இப்போ இதெல்லாம் பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இடத்துல விட்டுருங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துங்க. ஸோ நம்ம 1 இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு குறைஞ்சது ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம கூட எடுத்துக்கோம். ஒரு 1/2 ஹவர் எடுத்துக்கோம். மேபி உங்களுக்கு 1 ஹவர் 1/2 ஹவரில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா இது என்னோடய ஓல்டு டொமைன் techwesttamil.com அந்த டொமைன் இருக்குது. அது இல்லை அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பாருங்கள் 9 புள்ளி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டொமைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் பாருங்கள். சைட் பாரில் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட ஆல்ரெடி இருக்க டொமைன் தான் இருக்கும். இடத்துல சைட் பாரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது. அதாவது 25ஆம் தேதி வரலாம் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது கொஞ்சம் நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அந்த கோடு நான் கொடுத்து தான் அவங்க கிளைம் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஜியோ சிம்மை வந்து அதர் சிம், அதாவது வோடாஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி சிம் எப்படி நம்ம அவங்க டைம் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி டைம் எடுத்துக்குவாங்க. அப்படியுமே உங்களுக்கு உடனே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அங்கே வந்து பெண்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு அதை அப்ரூவல் கொடுத்துட்டோம்னா உடனே வந்துடும். ஸோ ஒரு சில வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உடனே இமீடியட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ மேபி உங்கள் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி கூட அவங்க சீப்பஸ்ட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம ரெனுவல் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க பேசின இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கோடு தரோம், ப்ரோமோ கோட் தரோம், நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஆஃபர் கிளைம் பண்ணி தரோம், உங்களுக்கு மட்டும் தான் தரோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருக்கும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே நமக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத விட வேறு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்கிறது பெஸ்ட்டாக தோணுச்சு. ஏன்னா அந்த டொமைனை வாங்கி நம்ம ஒர்க் பண்ணலை. சரி அவ்வளோதான். ஏன்னா இந்த டொமைன் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25ஆம் தேதி வரலாம் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸிங் பண்ணி தர்ற மாதிரி இல்லை. அப்படிங்கிறனால நம்ம 7 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். உங்களுக்கு மேபி இது மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதே கோட் ஐடி விட்டு நேம் சிப்பு டு கோட் ஐடிலாம் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்தே நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு இமீடியட்டாக போயிடும். ஒரு இமெயில் ஐடி கேட்கும், அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே போயிடும். ஆனால் உங்கள் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது வந்து நம்ம கோயம்புத்தூர் பேஸ் பண்ண கம்பெனியை பற்றி இந்த சைடு எதுவுமே இல்லை.
நிறையா யூடியூபர் வீடியோ போட்டிருப்பாங்க. தமிழில் போட்டிருக்காங்க இல்லையான்னு தெரியல, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஆத்தென்டிஸ் கோடு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேட்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இஷ்யூ உங்களுக்கு கோடு அந்த என்ன இஷ்யூ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கோடு வாங்கிட்டோம். வேறு மாதிரி உங்களுக்கு காமிக்க என்ன ப்ரைஸ் ஹையாக இருக்கா ஏன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்படியுமே இந்த ஓடிபி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கோடு வாங்கி வேறு பக்கம் ரினிவல் பண்ணிட்டோம், ஓடிபி சப்மிட் பண்ணால் அந்த கோடும் வராது. உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து தொடர்பு தான் கொள்வாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு கோடு கொடுத்துருந்தாங்க, இப்போ ஏன்னு தெரியல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு பக்கம் மூவ் பண்ணது காரணமே. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோடையில் வந்து ரினிவல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் 7 நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.